அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து பைசன். ஆக்சுவலி அந்த படத்தில் வந்து ஓகே, உனக்கு திறமையை வளர்த்திக்கோ, நீ எங்கே இருந்தாலும் யார் தடுத்தாலும் உன்னுடைய வெற்றியை, உன்னுடைய இலக்கை தடுக்க முடியாது. அதுதான் த ஒன் லைன் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். வாங்க படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். படம் ஆரம்பிக்கும்போது எப்போவும் போல் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ விறுவிறுப்பை நமக்குள்ளே தக்க வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, நீங்கள் ஊரில் உங்கள் ஜாதிக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. ஜாதியில் சாரி, எனக்கு அந்த வேர்டே ப்ரொனவுன்ஸ் பண்ண பிடிக்கல, பட் ஹாவ் டு டூ தட் திங், ரைட்? ஸோ டிலே பண்ணாமல் போகலாம் வாங்க. ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, ஜாதியை தாண்டி வர்றாங்க. பட் எப்படியும் உங்களுக்கு உங்களுடைய கமர்ஷியல் ஃபிலிம் ஆக்குறதுக்கு யூ நீட் டு, நீங்கள் உள்ள ஒரு ஆளை இழுக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் பாகிஸ்தான். ஸோ பெரிய பெரிய ஆளுகளே அதை பண்ணியிருக்கும்போது நீங்களும் அதை பண்ணலாம், தப்பில்லை, கரெக்டு தானே? அப்போது உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் ஒன்று பண்ணும்போது, ஒரு கமர்ஷியலைஸ் ஆகிறதுக்காக ஒன்று பண்ணும்போது, ஆண்டுகள் கணக்காக வந்த ஜாதியை நீங்கள் ஒழிக்கணுன்ட்டு வெளில வர மாதிரி, அதே மாதிரி அந்த ரிலீஜியன் சார்ந்தவங்களும் வெளில வர துடிக்கும்போது அதைய ஏன் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் எனக்குள்ளே வந்த கேள்வி. அது நீங்கள் பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்கள் அதுக்கு பதிலாக ஏன் ஜப்பானில் நடக்கிற மாதிரி வச்சுருந்தா ஜப்பான் நியூஸே நீங்கள் நடிக்க வச்சுக்கலாமே. ஏன் அது இந்தியா பாகிஸ்தான்? ஏன் இல்லை ஒரு ஆஸ்திரேலியா கூட கபடி வச்சுருக்கலாம். ஸோ ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஸோ இது ஒன்று தான் எனக்கு படத்தில் இருந்ததை இதய தட்டி தூக்கி வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து பைசன். ஆக்சுவலி அந்த படத்தில் வந்து ஓகே, உனக்கு திறமையை வளர்த்திக்கோ, நீ எங்கே இருந்தாலும் யார் தடுத்தாலும் உன்னுடைய வெற்றியை, உன்னுடைய